அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய எதிரிகளை முழுவதுமாக முடக்கி போடக்கூடிய ஒரு அதர்வன மாந்திரீக ஓலைச்சுவடியில் தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குறிப்பை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த முறையை எதிரிகள் மேலே நம்ம பிரயோகம் பண்ணியாச்சு அப்படின்னா, இந்த முறையை செஞ்சு கொண்டு போய் எதிரிகள் வீட்டு வாசல்லையோ இல்லை எதிரியுடைய விளை நிலங்கள்லையோ இல்லை எதிரி தொழில் செய்யக்கூடிய அந்த இடத்துல நம்ம நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை செஞ்சு நம்ம கொண்டு போய் வச்சிட்டோம் அப்படின்னா, எதிரி வீட்டில் இருக்கக்கூடிய அவனை எதிரியை காக்கக்கூடிய குலதெய்வமானது இஷ்ட தெய்வம் எல்லாமே அவனை விட்டு விலகி போயிடும். அதே போல் அவன் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் அவனை விட்டு விலக ஆரம்பிக்கும். அதே போல் அவனுக்கு முழுவதுமாக அவனை முடக்கி போட்டுரும். சரிங்களா? குடும்பத்தில் கலகத்தை ஏற்படுத்தி வெட்டு குத்து சண்டை அந்த மாதிரி விஷயங்களில் கொண்டு போய் மாட்டி விட்டுரும். சரிங்களா? அதே போல் எதிரிக்கு எந்த வகையிலையுமே என்ன செய்ய முடியாதுன்னா வழி கிடைக்காம போயிடும். சரிங்களா? அப்பேற்பட்ட ஒரு அதர்வன மாந்திரீக பிரயோக முறை. சரிங்களா? உண்மையிலேயே எதிரிகள்னால தொந்தரவை அனுபவிக்கக்கூடியவங்களும் சரி, இல்லை உங்களுடைய சொத்து பத்துகளை பணபலத்தினாலேயோ இல்லை பதவி பலத்தினாலேயோ உங்களுடைய சொத்துக்களை அபகரிச்சுக்கிட்ட எதிரிகள் மேலே இதை தாராளமாக பிரயோகம் பண்ணலாம். உங்களை இன்னமும் வாழவே விடமாட்டேன்னு சொல்கிறாங்க, எதுக்கெடுத்தாலும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்களால நான் நிம்மதியாகவே வாழவே முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் எதிரிகள் மேலே இந்த பிரயோக முறையை பிரயோகம் பண்ணுங்க. ஏன் இவ்வளவு ஆணித்திருத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பிரயோக முறையை ஒரு தடவை எதிரி மேலே நீங்கள் பிரயோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா காலத்துக்கும் ஜென்மத்துக்கும் அவனால் அதிலிருந்து மீண்டு வரவே முடியாது. சரிங்களா? அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு பிரயோக முறை. இந்த பிரயோக முறையை எதிரிகள் மேலே பிரயோகம் செஞ்ச நாளில் இருந்து 3வது நாளே இது என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த பிரயோக முறையை பார்த்திங்கன்னா எப்படி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பதிவை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை பார்த்துட்டு ஒரு நபர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். 4-5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நபர் நம்மளை தொடர்பு கொண்டிருந்தார் நம்மளுடைய யூடியூப் சேனலை பார்த்துட்டு. அவர் என்ன விஷயம் சொன்னார் அப்படின்னா, அவர் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நபர். சரிங்களா? அவர் பார்த்திங்கன்னா தொடர்பு கொண்டு நம்மள்கிட்ட என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அதாவது அவர் ஒரு குலதெய்வ கோயிலில் ஒரு பூசாரியாக இருந்து தன்னுடைய குடும்பத்தை நடத்தி வந்துக்கிட்டு இருக்காரு. பூசாரியாக இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல வரக்கூடியவங்களுக்கு விபூதி கொடுத்துட்டு அவனால் முடிஞ்ச அந்த தெய்வத்தோட அருளால் குறி சொல்லி அவருடைய பிழப்பை நடத்தி வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதில் இந்த அங்காளி பங்காளிங்கிறவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இவர் உடம்புல தெய்வம் இறங்கி அருள்வாக்கு சொல்கிறது பொறாமையாக நினச்சி அவங்க அங்காளி பங்காளி என்ன செஞ்சுருக்காங்க, இவன்கிட்ட அந்த தெய்வம் போகக்கூடாது, இவன்கிட்ட அந்த தெய்வம் போகி குறி சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில மாந்திரீகர்கள்ட்ட போய் என்ன செஞ்சுருக்காங்க, இவனுக்கு அந்த தெய்வத்தை விலக்கி வைக்கக்கூடிய இந்த செய்வன பிரயோகத்தை இவர் மேலே பிரயோகம் பண்ணியிருக்காரு. சரிங்களா? இவர் நம்மளை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி எனக்கு தெய்வம் இப்போ நான் குறி சொல்லிக்கிட்டு இருந்தேன், எனக்கு இப்போ தெய்வம் ஒரு 3-4 மாதமாகவே எனக்கு தெய்வம் உடலில் இறங்கி அருள்வாக்கு சொல்கிறது கிடையாது. அதே போல் எனக்கு அந்த இடத்து கோவிலில் போய் பூஜை செய்யணுங்கிற அந்த எண்ணம் பூராமே குறைய ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்கே என்னால் போக முடியல. உடல் ரீதியான பிரச்சனையும் மனம் ரீதியான பிரச்சனையும் எனக்கு அதிகமாக வருது. இது என்ன காரணம் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சுக்கிறணும். இதில் இருந்து என்னைய சரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்டிருந்தாங்க. நம்ம காளிகிட்ட பார்த்திங்கன்னா, நம்ம தியானத்தில் அமர்ந்து நம்ம காளிகிட்ட பார்த்ததில் பார்த்திங்கன்னா, அவர் வணங்கக்கூடிய அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா எனக்கு தியானத்தில் நம்மளுடைய காளி எப்படி காட்டுச்சு அப்படின்னா, வாசலில் ஏதோ ஒரு கருமையான ஒரு உருவம்
கோவிலுடைய வாசல்லையே உட்கார்ந்திருப்பது போல எனக்கு காட்சிகளாக தெரிஞ்சிச்சு. எனக்கு ஒரு சந்தேகமாக இருந்துச்சு, அதில் ஏதோ ஒரு தெய்வத்தை வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகமாக இருந்திருக்கு. உடனே நான் அவருக்கு தொடர்பு கொண்டு, உங்கள் கோவிலில் ஏதாவது வாசலில் எதுவும் தெய்வங்கள் எதுவும் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதற்கு அவர் என்ன சொன்னார்னா, அப்படி எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போவே புரிஞ்சிருச்சு, இந்த இடத்துல வேறு ஏதோ ஒரு துர்தேவதைகள் அந்த இடத்துல தெய்வத்தை உள்ளே விடாமல் தடுத்து நிற்கிது அப்படிங்கிறத அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதன் பிறகு மறுபடியும் நம்மளுடைய தெய்வத்தில் தியானத்தில் அமர்ந்து முழு விஷயத்தையும் நம்ம ஆராய்ஞ்ச பிறகு அவர்கிட்ட தொடர்பு கொண்டு, உங்களுக்கு இந்த மாதிரி தெய்வம் உள்ளே வராத மாதிரி செய்வன பிரயோகங்கள் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் அந்த எல்லைக்குள்ளே தெய்வம் உள்ளே நுழைய முடியலை அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னதை வச்சுட்டு, அதன் பிறகு அவருக்கு பார்த்திங்கன்னா அதை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த வகையில் சரி பண்ணி கொடுத்தோம். சரிங்களா? ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி எந்திரங்களை பார்த்திங்கன்னா எதிரியோடைய வீடுகள்லையோ எதிரியோடைய தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையோ செய்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதே இது ஒரு கோவில்களில் போய் நம்ம இதை செய்யும்போது, கோவிலில் தெய்வம் இருக்குது அப்படின்னா, அது பார்த்திங்கன்னா பல மக்களை வாழ வைக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை நம்ம இப்படி வரவிடாமல் தடுத்தோம் அப்படின்னா, இது ஒரு மகா பெரிய பாவம். சரிங்களா? அதனால் இந்த தெய்வங்கள்கிட்டலாம் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு விளையாடாதீங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஆலயங்களில் கொண்டு போய் இந்த மாதிரி விஷயங்களை விதைக்கிறது, எதிரியை பழி வாங்கணும் நோக்கத்தில் போய் சாமிக்கிட்ட போய் நம்ம மோதுறது பார்த்திங்கன்னா ஒரு பாவமான செயல். அதனால் நீங்கள் அப்படி எதிரியை பழி வாங்கணும் அப்படின்னா, எதிரியுடைய வீட்டில் போய் அவனுக்கு இந்த மாதிரி செய்வன பிரயோகங்களையோ இல்லை எதிரியுடைய இடத்துலையோ இல்லை எதிரியுடைய தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ நீங்கள் பண்ணலாம். அதற்காக போய் கோவிலில் போய் இந்த விஷயங்களை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இதையும் பண்ணவும் கூடாது. சரிங்களா? அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களை பார்த்திங்கன்னா எதிரிகளை உண்மையிலேயே நீங்கள் பழி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எதிரிகளை வீட்டில் பண்ணுங்க, கோவில்களில் யாரும் பண்ணாதீங்க. சரி, இந்த பூஜையை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு அமாவாசை அன்னைக்குன்னு நடுநிசி நேரத்தில் மட்டும் இந்த பூஜையை நம்ம செய்யணும். சரிங்களா? நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த எந்திரத்தை ஒரு செப்பு தகட்டில் நீங்கள் என்ன செஞ்சுக்கிங்கன்னா எழுதி அந்த எந்திரத்தை சுத்தி பண்ணிக்கிங்க. சுத்தி பண்ணி முடித்த பிறகு அந்த எந்திரத்தை ஒரு தாம்பாளத்தட்டில் வச்சுட்டு, நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஒரு 5008 உரு கொடுங்க. உரு கொடுத்து முடித்த பிறகு இன்னும் ஒரு அமாவாசை நாளாக பார்த்து தேர்ந்தெடுத்து, அந்த அமாவாசை நடுநிசி நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு எதிரியுடைய உருவ பாவை போல் செஞ்சு, அந்த எதிரியுடைய உருவ பாவைக்குள்ளே ஏற்கனவே நீங்கள் அந்த மந்திர உரு கொடுத்த அந்த எந்திரத்தை சுருட்டி நீங்கள் என்ன செய்யணும்னா எதிரியுடைய வயிற்றுப்பகுதியில் நீங்கள் சுருட்டி வச்சிடணும். சுருட்டி வச்சுட்டு செவ்வரளி பூவும் கொஞ்சோண்டு கருப்பு எள்ளும் கையில் எடுத்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை சொல்லி எதிரியுடைய அந்த உருவ பாவையில் போடணும். சரிங்களா? இது போடுறதுக்கு முன்னால் ஒரு மண் அகல் விளக்கில் கருப்பு பன்றியோடைய கொழுப்பை உருக்கி அதில் வரக்கூடிய நெய்யில் தான் நம்ம என்ன செய்யணும், தீபம் போடணும். சரிங்களா? இந்த பூஜையை பார்த்திங்கன்னா வீடுகளில் பண்ணக்கூடாது. ஏதாவது காடு கரைகள் ஏரி குளங்கள் மயானம் இந்த மாதிரி விஷயங்களில் தான் இந்த பூஜையை பண்ணணும். இப்படி நம்ம அந்த பூஜைகளை செஞ்சு முடித்த பிறகு இந்த பூஜைக்கு படையலாக பார்த்திங்கன்னா ஒரு களையத்தில் கருப்பு கோழி பலி கொடுத்து அதோடைய உதிரத்தை ஒரு களையத்தில் பிடிச்சி வச்சுருங்க. அவல் பொறி கடலை இது வச்சுருங்க. சுட்ட ஈரலும் கருவாடு கல் இந்த விஷயங்கள்லாம் படையலாக வச்சுருங்க. சரிங்களா? இப்படி படையலாக வச்சுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை செவ்வரளி பூவையும் கருப்பு எல்லையும் கையில் எடுத்துக்கிட்டு மந்திரத்தை சொல்லி அந்த பாவை மேலே நீங்கள் இதே மாதிரி 108 தடவை போட்டு முடித்த பிறகு கருப்பு நூலால் அந்த பாவையை என்ன செய்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை சொல்லி ஒரு 108 சுத்து அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அந்த பாவையை கட்டி போட்டு அந்த பாவையை நீங்கள் ஒரு மண் குடுவைக்குள்ள அடைச்சி அந்த மண் குடுவையுடைய வாயில் பகுதியை ஒரு கருப்பு துணியால் கட்டி அந்த குடுவையை கொண்டு போய் மயானத்துடைய வடதிசையில் கொண்டு போய் பிதைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா எதிரியுடைய எல்லாமே முடங்கி போயிடும். சரிங்களா? இதே இது எதிரியுடைய இந்த எந்திரத்தை கொண்டு போய் வெறும் இந்த மந்திர உரு கொடுத்த அந்த எந்திரத்தை மட்டும் கொண்டு போய் எதிரியுடைய வீட்டு வாசல்லையோ இல்லை எதிரி வேலை செய்யக்கூடிய அந்த இடத்துலையோ இல்லை எதிரி இருக்கக்கூடிய அந்த நிலத்துலையோ கொண்டு போய் நம்ம பிதைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அவனால் நிம்மதியாகவே இருக்க முடியாது.
சரிங்களா? கலகம், அவன்கிட்ட இருக்கக்கூடிய பணம், செல்வாக்கு, பேரு, புகழ் எல்லாத்தையுமே அவன் இழக்க ஆரம்பிச்சிருவான். அவன்கிட்ட சுற்றி எல்லாமே முடங்கி போயிடும். இதுதான் எதிரிக்கு சுத்தமாக முடக்கக்கூடிய ஒரு பிரயோக முறை. சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.